மறுநாள் காலையில் அந்த பொண்ணு வேலைக்கு கிளம்புறாங்க. வேலைக்கு கிளம்பும்பொழுது அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த பையனுக்கு சொந்தக்காரங்க யாரும் கிடையாது, பேக்ரவுண்டும் எதுவும் கிடையாது. அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கஷ்டப்படுவ அப்படின்ற மாதிரி தான் எங்கள் மனசுக்குள்ளே தோணுது. அதனால் அந்த பையன் வேண்டாம், உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றாங்க. இந்த பொண்ணு அந்த இடத்துல எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. உன் நல்லதுக்காக தான் சொல்கிறோம், இல்லை உனக்கு அந்த வேலைக்கு போக பிடிக்கல, அந்த வேலைக்கு போகும்போது அந்த பையனை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னா பேப்பர் போட்டுடு. ஒன்று நீ வேறு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீ வீட்டில் இருந்து அடுத்து நீ கல்யாணம் பண்ணிட்டு போகிறதாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த பையன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வேலைக்கு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறாங்க. வேலைக்கு வந்த உடனே அந்த நபர் அந்த பொண்ணுக்கிட்ட, நேற்று உங்கள் அப்பா என்னை வந்து பார்க்க வந்தாரு, ஆனால் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்பல அந்த பொண்ணும் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அந்த நபர் அழ ஆரம்பிச்சிடுறாரு. அழ ஆரம்பிச்சுட்டு, என் லைஃப்பில் நீ வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு நீ என் லைஃப்பில் இல்லை அப்படின்னதுக்கு அப்புறமா இனிமேல் நான் ஏன் உயிர் வாழணும் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த மனுஷன் இப்படி அழுத உடனே இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த நபரும் சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருக்க கத்தி எடுத்து கையை கிழிக்க மாதிரி போகிறாரு. அதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ந்து போகிறா. ஐயோ என்னடா இவர் கையை கட் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறாங்க. தடுத்துட்டு, இல்லைங்க இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மதம் தான், ஆனால் எங்கள் அம்மா அப்பா விருப்பத்தோடு பண்ணால் நல்லா இருக்குமேன்னு பார்க்குறேன், ஆனால் அவங்க விருப்பப்பட மாட்டேன்றாங்க, உங்களை நான் இழக்க விரும்பல, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்கள் இன்றைக்கே எனக்கு கோவிலில் வச்சு தாலி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வாயாலேயே சொல்லிடுறாங்க. இதை தானே அந்த நபரும் எதிர்பார்த்தாரு, இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் தாலி கட்டிட்டு நேராக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பொண்ணை மாலையும் கழுத்துமா பார்த்தா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. காலையில் தான் அவ்வளோ தூரம் சொல்லி நம்ம வேலைக்கு அனுப்புனா சாயங்காலம் வரும்போது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னா நம்ம இவ்வளோ நாள் பெற்று வளர்த்ததுக்கான இது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளேயே சேர்க்காம விரட்டி அனுப்பிச்சிடுறாங்க. இனி நாங்கள் செத்தா கூட எங்கள் கண்ணில் நீ மிழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாங்க அந்த பொண்ணை. இப்போ நான் சொன்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த கதையோட அடுத்த பகுதி எப்படி இருக்கும் அதை கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த கதைக்கான முழு வீடியோக்கான லிங்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். முழுசாக அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க.